வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கங்க. நைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா சட்னிக்கு உண்டானது எல்லாமே எடுத்திருக்கேன் பாருங்கள். சட்னி அரைச்சிட்டு அதுலேயே நம்ம எப்படி குருமா வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேங்காய் துருவல் ஒரு மூடி, ஒரு கை பொட்டுக்கடலை, மல்லித்தலை கொஞ்சம், அவ்வளோதாங்க. இதை போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். சட்னி தான் எடுக்க போகிறோம். இப்போது ஓடிடுச்சுங்க. சட்னிக்கு தேவையான அளவு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அது போக கொஞ்சம் அதிலேயே வச்சுட்டேன் குருமாவுக்கு. அது கூட வந்து சோம்பு, கிராம்பு, பட்டை இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் குருமாவுக்காக. அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சட்னியை தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு. அடுத்தது குருமா தாளிச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், காரத்துக்கு நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், அதனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, 3 தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மசாலா பொடி எதுவும் சேர்க்க போகிறதுங்களே, நாங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். இப்போ கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொடின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, மஞ்சள் தூள் மட்டும்தான். இதோ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காயில் சட்னி, இது கூடயே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது கூட இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நம்ம இது கூட சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா, கறி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூட தக்காளி வதங்கணுன்னா அது மேலேயே மஞ்சத்தூள் போடும்போது அந்த மசாலாக்களையும் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதை ஊற்றினோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதோடைய இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். மசிச்ச உருளைக்கிழங்கு இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குருமா சூப்பராக மணக்க ரெடி ஆகிடுச்சு. 2 in 1 குருமா, சட்னிலேயே வச்ச குருமா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கெட்டி சட்னி, உருளைக்கிழங்கு குருமா, இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.